அதுக்கப்புறம் பேக் டு நியூயார்க். இங்க இருந்து நிறைய மெமரிஸ் நான் எடுத்துட்டு போக போறேன். அதுல முக்கியமான மெமரி என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்த என் ஃபர்ஸ்ட் லவ். அப்போ உன்னோட கல்யாணம் அது என்ன ஆச்சு? இனிமே நான் கல்யாணம் படிக்க மாட்டேன்க்கா. என்னால ஏமாத்த முடியாது. என்னையும் சரி ரோஹித்தையும் சரி. நான் ரோஹித்தை போன்ல கேட்ச் பண்ண முயற்சி பண்ண, ஆனா அவன் போன் எடுக்கவே இல்லை. அதனாலதான் நான் அவனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பி வச்சேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த மெசேஜ்ல நம்ம கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஆனா அம்மா, என்ன பிளான்னு நீங்க எனக்கு கொஞ்சம் சரியா தான் சொல்லுங்களேன். ஓகே, அவகிட்ட போய் அவளோட சூட்கேஸ் காணாம போயிடுச்சுன்னு சொல்றேன். ஆனா இதை எப்ப சொல்லணும்? இதனால என்ன ஆகும்? சொல்றேன்டா, சொல்றேன். எதுக்காக அவசரப்படுற? ஆனா இன்னைக்கு இல்லடா, நாளைக்கு. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு அவ துருவனை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. சோ பேக்க பத்தி நினைக்கவே மாட்டா. ஆனா நாளைக்கு அவளுக்கு துணி தேவைப்படும், பேக் கிடைக்காது. பேக் இல்லைன்னா அந்த மயூரா எந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்குவா? ஆனா இதனால என்ன ஆக போகுது அத்தம்மா? ஐயோ, நீ உன்னோட சின்ன மூளைக்கு ரொம்ப அதிகமா வேலை கொடுக்காத. பிசினஸுக்கு ஊறுகா பண்றதோட நிறுத்திக்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட விட்டுடு. நான் நல்லா தான் இருக்கேன்க்கா. ஏன்னா இந்த அழறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இட்ஸ் நாட் மை டைப். அப்புறம் இன்னொன்னு, இதுல இருந்து தள்ளியே இருக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? நோ, ஆக்சுவலி நான் இங்க சமைச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணுமா? நீ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்? உன் பரோட்டாவை ஏற்கனவே பார்த்திருக்கேன். பார்க்க மட்டும் இல்லப்பா, சாப்பிடவும் செஞ்சிருக்கேன். அதுவும் 2. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ருத்ரா. எனக்கு சமையல்ல 2 விஷயம் நல்லா வரும். அதுலயும் சூப் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். துருவாக்கு கிச்சடி மட்டும் போதும், சரியா? வாட்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ருத்ரா? துருவாக்கு வாய் திறக்கவே முடியல. அவன் எப்படி கிச்சடி சாப்பிடுவான்? சூப்பை தவிர அவனுக்கு வேற எதுவுமே கொடுக்க கூடாது. ஏய் ருத்ரா தம்பி, இவ ரொம்ப சரியா தான் சொல்லிட்டு இருக்கா. என்ன செய்யறியோ சீக்கிரமா செய். அவனுக்கு மாத்திரை கொடுக்க டைம் ஆயிடுச்சு. நீ அதுல இன்டர்ஃபியர் ஆகலனா எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடியும். எப்படி இருக்கு என்னோட ட்ரிக்? நல்லா இருக்குல்ல? யூ நோ வாட் அக்கா, நான் எப்ப பார்த்தாலும் ருத்ரா கூட சண்டை போடும்போது அழுகை எல்லாம் மறந்துடுவ. அதனாலதான் அவன் கூட நிறைய சண்டை போடுறேன். அவனோட மண்டையை உடைச்சிடலாமன்னு எனக்கு தோணும். நீ பைத்தியக்காரிதான். போதும் மயூரா, எனக்கு போதும். ஓ கம் ஆன் துருவா, இதான் லாஸ்ட் சிப். நீ இத நல்ல பையனா குடிச்சிரு. ஏன் இத குடிக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, இத குடிச்சாதானே சீக்கிரமா உடம்பு சரியாகும். அதுக்காக தான். Now that's better. அவன் இப்ப மாத்திரை சாப்பிடணும். நல்லா தெரியும். நீயே கொடுத்துரு. மயூரா, வெரி குட். மயூரா, நீங்க பாட்டு பாடுங்க. என்ன? அந்த பாட்டு. என்ன பாட்டு? ஜோதியை ஏற்றுன்னு பாடுவீங்களே. நோ துருவா, மைராக்கு பாட்டு பாட வராது. அப்பாவை கூப்பிடுற, அவர் பாடுவார்.
வேணாம், நீங்க பாடுங்க. ஓகே, நான் வேணா வேற பாட்டு பாடவா? இல்ல, நீங்க அந்த பாட்டை பாடுங்க. லுக் துருவா, மைராக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது. துருவோட அம்மாக்கு மட்டும்தான் அந்த பாட்டு பாட தெரியும். நாட் மைரா. ஜோதியை ஏற்று பொன்மணி கேட்டு திருக்கோயில் மலர் வாசலில் எந்த நுயிரே ராமனே கண்கள் அறியாதோ மதிமயங்காதோ இமையாய் காப்பாய் ராமனே என்றும் எந்த உறவே ராமன் எந்த நுயிரே ராமனே உடலும் இது என்கிட்ட கூட. நோ ருத்ரா. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? அவனுக்கு பிடிச்ச அம்மா பாட்டை போட்டு விட்டுருக்க. லுக் ருத்ரா, நான் இவனோட அம்மா மாதிரி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இப்படிதான் இருந்தாங்கன்னு என்னால சேஞ்ச் படிக்க முடியாது. எனக்கு இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன், இங்க வந்திருக்கவும் மாட்டேன். எனிவேஸ், துருவா என்ன பாட்டு பாட சொல்லி கேட்டுட்டே இருந்தா. எனக்கு பாட்டு பாட தெரியாது, உங்க அம்மாக்கு தான் பாட தெரியும் நான் சொன்னேன். அவன் அடம் பிடிச்சான். அதான் போன்ல இந்த பாட்டை ப்ளே பண்ண. லுக் ருத்ரா, என்னால ட்ரை பண்ண மட்டும் தான் முடியும். அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். காணாம போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஹவுஸ் தட் பாசிபிள்? நான் அந்த டிரைவர் கிட்ட சொல்லி இந்த அட்ரஸ் தானே வைக்க சொன்னேன். உலகமே கெட்டு போயிருக்குமா? அப்புறம் எப்படி மத்தவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்? அவன் ஓடி போயிருப்பான், எல்லா பொருளையும் மறந்தும் போயிருப்பான், எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இங்க பாரு, இந்த Dress இருக்குல்ல, இதெல்லாம் நீ போட்டுக்கோ. வாங்கிக்கமா, எல்லாம் உனக்குதான். இந்தா. ஓகே, தேங்க் யூ. இனிமேதான் ஆட்டமே களை கட்ட போகுது. இந்த மகாராணி நம்பர் 2 இப்ப நம்பர் 1 ஆக போறா. அப்புறம் அந்த பைத்தியக்கார ருத்ரா உண்மையாவே பைத்தியம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன, கடைசியில கல்யாணம் தான். இந்த மகாராணியோட கல்யாணம் அந்த ஒட்டகத்தோட நடக்கும். இங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பணமழையா கொட்டுன்னு கொட்டும்.